காவல்துறை பணி என்பது மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக தீர்த்து வைக்கும் மிக உன்னதமான பணி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் ஓனமாஞ்சேரி காவல் உயர் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற 24 டிஎஸ்பிக்களின் பயிற்சி நிறைவு விழாவில் காணொலி மூலம் பேசிய அவர் பொதுமக்களிடம் கனிவாகவும் மரியாதையாகவும் குறைகளை கேட்கவும் அறிவுரை வழங்கினார். மக்களின் உரிமைகளை நசுக்குவது, மாநில உரிமைகளை பறிப்பது, இந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பது, மதவாதத்தை வளர்ப்பது, தமிழ்நாட்டை வஞ்சிப்பது என மத்தியில் சர்வாதிகார ஆட்சி நடப்பதாக முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். இதனால் மத்திய அரசுக்கு எதிராக நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமையை பாதுகாக்க குரல் கொடுக்குமாறு எம்பிக்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது வாங்கிய மனுக்களை வைத்த பெட்டியின் சாவியை தொலைத்துவிட்டு தேடிக் கொண்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கிண்டல் செய்தார். நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் பிரச்சாரம் செய்த அவர் 45 நாட்களில் பிரச்சனை தீர்க்கப்படும் என தற்போது கூறும் முதலமைச்சர் ஸ்டாலின் 4 ஆண்டுகளாக என்ன செய்தார் என கேள்வி எழுப்பினார். கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று தனித்தன்மை இருந்ததாகவும் திமுகவிடம் எப்போது கை நீட்டி பணம் வாங்கினார்களோ அப்போதே அவர்களின் கதை முடிந்துவிட்டதாக கூறினார். விசைத்தறி தொழிலாளர்கள் வறுமையில் வாடுவதால் தான் சிறுநீரகத்தை விற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டினார். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் வேலை, உரிய வருமானம் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரக திருட்டு புகார் தொடர்பாக சுகாதார திட்ட இயக்குநர் தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநரான IAS அதிகாரி வினீத் தீர விசாரித்து 2 வாரங்களில் அரசுக்கு அறிக்கை அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளி கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் அவரது தம்பி உள்ளிட்ட 5 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் 9 மணி நேரம் விசாரணை நடத்தினர். மதுரை ஆத்திக்குளம் சிபிஐ அலுவலகத்தில் நடைபெற்ற விசாரணையில் அஜித்குமாரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற வாகன ஓட்டுநர் காவலர் ராமச்சந்திரனிடமும் விசாரணை நடைபெற்றது. கோவில் காவலாளி அஜித்குமார் மீதான திருட்டு வழக்கில் காட்டிய வேகத்தை சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் காட்டாதது ஏன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்த அறிக்கையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 1 வார காலமாக குற்றவாளியை போலீசார் தேடிக் கொண்டிருப்பது வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம் என சாடியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 10 வயது சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பெண் போலீசார் மிரட்டுவதாக சிறுமியின் குடும்பத்தினர் பகீர் புகார் தெரிவித்துள்ளனர். பெண் போலீசாரின் கெடுபிடியை கண்டு சிகிச்சையில் இருக்கும் சிறுமி அஞ்சுவதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் சிறுமியை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள குற்றவாளியை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்களும் பல்வேறு கட்சியினரும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நபர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவன் என சொல்லப்படுகிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதனை உறுதி செய்த போலீசார் குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவான் என அறுதியிட்டு கூறினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. வடமாநில இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் போலீசார் முறையாக விசாரணை நடத்தவில்லை என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்ததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வரும் 24ஆம் தேதி 2340 ஆசிரியர் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்க உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதிய உயர்வு குறித்து ஒரு நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார்.
அண்மையில் நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாநகர காவல் ஆணையாளர் உத்தரவிட்டுள்ளார். பொது தமிழ் மொழி வினாத்தாள் மிக கடுமையாக இருந்ததாக குற்றம் சாட்டும் தேர்வர்கள் குரூப் 4 தேர்வை ரத்து செய்ய கோரி வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை மற்றும் நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் சனிக்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர், மெரினா, ஓமந்தூரார் தோட்டம், போரூர், மடிப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. நள்ளிரவு பெய்த கனமழை வெயிலின் தாக்கத்தை குறைத்து குளிர்ச்சியான சூழலை உருவாக்கியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு, புல்லரம்பாக்கம், கடம்பத்தூர், ஆவடி, அம்பத்தூர், ஊத்துக்கோட்டை, கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, பொன்னேரி ஆகிய பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. காலை முதல் வெயில் சுட்டெரித்த நிலையில் இரவு பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேற்கு வங்கத்தில் ஊடுருவல் ஊக்குவிக்கப்பட்டு அவர்களுக்கு போலி ஆவணங்கள் தயாரிக்கப்படுவதாக பிரதமர் மோடி கடுமையாக சாடினார். மேற்கு வங்க மாநிலம் துர்காப்பூரில் பேசிய அவர், இந்திய குடிமக்கள் அல்லாதவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்றும் அவர்கள் மத்திய அரசின் நடவடிக்கையிலிருந்து தப்ப முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறினார். பிரதமர் மோடி இல்லை என்றால் பாஜகவால் 150 இடங்களை கூட வென்றிருக்க முடியாது என அக்கட்சியின் எம்பி நிஷிகாந்த் துபே தெரிவித்துள்ளார். பாஜகவுக்கு தான் மோடி தேவை என்றும் மோடிக்கு பாஜக தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். 2029 ஆண்டு தேர்தலையும் மோடி தலைமையில்தான் பாஜக சந்திக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி காங்கிரஸ் கட்சி சார்பில் ஸ்ரீநகரில் இன்று பிரம்மாண்ட பேரணி நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள சூழலில் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவதற்கான மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய பாஜக அரசுக்கு அழுத்தம் தருவதற்கு காங்கிரஸ் முடிவு செய்திருக்கிறது. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண நிதி வழங்குவதற்கென தனியாக அறக்கட்டளை ஒன்றினை டாடா நிறுவனம் தொடங்கியிருக்கிறது. உயிரிழந்த நபர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரண தொகையை முறையாக வழங்குவதற்காக டாடா நிறுவனம் தி AI-171 மெமோரியல் அண்ட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளையை தொடங்கி 500 கோடி ரூபாயை செலுத்தியிருக்கிறது. மகாராஷ்டிரா பள்ளிகளில் ஹிந்தி திணிக்கப்பட்டால் பள்ளிகளை இழுத்து மூடவும் தாங்கள் தயாராக இருப்பதாக ராஜ் தாக்கரே எச்சரித்திருக்கிறார். மீரா பயந்தரில் மக்கள் மத்தியில் பேசிய ராஜ் தாக்கரே, மராட்டிய மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் ஹிந்தி திணிப்பு முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்றும் கூறினார். உத்தவ் தாக்கரே போன்ற வேகமாக நிறம் மாறும் பச்சோந்தியை மகாராஷ்டிரா கண்டதில்லை என துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார். சட்டமன்றத்தில் உரையாற்றிய அவர், ஒரு காலத்தில் மிகவும் கீழ்த்தரமான கட்சி என சிவசேனா விமர்சித்த காங்கிரஸ் உடனேயே கூட்டணி வைப்பதற்கு பாஜகவை கை கழுவி விட்டதாக சாடினார். மனைவிக்கு புடவை வாங்க வேண்டுமானாலோ அல்லது வீட்டிற்கு மிக்சி கிரைண்டர் உள்ளிட்ட எந்த பொருட்களை வாங்க வேண்டுமானாலோ இனி உயரதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற உத்தரகாண்ட் மாநில அரசின் வினோத அறிவிப்பு அரசு ஊழியர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசு ஊழியர்கள் கையூட்டு பெறுவதையும் சொத்துக்களை வாங்கி குவிப்பதையும் தடுப்பதற்காக பல்வேறு கெடுபிடிகளை மாநில அரசு விதித்திருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த 6 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நாராயண்பூர் மாவட்டத்தின் அபுஜ்மேட் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் அப்பகுதிக்கு விரைந்து சென்ற பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர்.
நம்மிடையே உள்ள சிறு கருத்து வேறுபாடுகளால் நம்மையே விட்டுக் கொடுத்து எதை பாதுகாக்க வேண்டுமோ அதை பாதுகாக்க தவறிவிடக் கூடாது என கனிமொழி எம்பி கூறினார். சென்னை CIT காலனியில் உள்ள கவிக்கோ மன்றத்தில் நடைபெற்ற திராவிடம் 2.0 புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் சமரசம் அவசியம்தான், ஆனால் எந்த நேரத்தில் யாருடன் என்பதுதான் முக்கியம் என்றார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக விசாரணை குழுவினரிடமிருந்து ஓரிரு நாட்களில் அறிக்கை பெற்றவுடன் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயலில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், கிட்னி திருட்டு சம்பவம் தொடர்பாக விசாரணை குழுவினர் தீவிரமாக விசாரித்து வருவதாக கூறினார். காமராஜர் குறித்து அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி பேசியதைத்தான் இன்றைக்கு திருச்சி சிவா மீண்டும் எடுத்து கூறியிருப்பதாக சீமான் குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், அன்றைக்கு எதிர்த்து கேள்வி கேட்க யாரும் இல்லை எனவும் தற்போது பிரபாகரனின் பிள்ளைகள் கிளர்ச்சி கொண்டு எழுவதாகவும் கூறினார். மதுரையில் கூடுதல் வரதட்சணை கேட்டு மனைவியை காவலர் அடித்து துன்புறுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தூர் வட்டத்தைச் சேர்ந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரின் மகன் பூபாலன் என்பவன் வரதட்சணை கேட்டு மனைவியை தினமும் அடித்து சித்திரவதை செய்து அது குறித்து தனது சகோதரியிடம் விவரித்து மகிழ்ந்த ஆடியோவும் வெளியாகியுள்ளது. வரதட்சணை கொடுமை வழக்கில் தலைமறைவான இன்ஸ்பெக்டர் மற்றும் காவலரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பேரில் கணவன் பூபாலன், சாத்தூரில் ஆய்வாளராக பணியாற்றும் மாமனார் செந்தில்குமரன், மாமியார் விஜயா, நாத்தனார் அனிதா ஆகியோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசனை பணியிடை நீக்கம் செய்ய தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் திருச்சி மண்டல ஐஜிக்கு பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சை சரக டிஐஜி ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அதன் அடிப்படையில் சுந்தரேசனை சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரைத்ததாக சொல்லப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஸ்ரீவஸ்தவா வரும் திங்கட்கிழமை பதவியேற்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த KR ஸ்ரீராம் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் ராஜஸ்தான் தலைமை நீதிபதியாக இருந்த MM ஸ்ரீவஸ்தவா சென்னைக்கு பணி இடமாற்றம் செய்யப்பட்டார். ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திற்கு பணிமாற்றம் செய்யப்பட்ட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராமுக்கு உயர்நீதிமன்றத்தின் சார்பில் வழியனுப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பேசிய அவர், அதிகளவில் பெண் வழக்கறிஞர்கள் பதிவு செய்வதுடன் ஏராளமான பெண் நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கு தமிழகத்திற்கு பாராட்டு தெரிவித்தார். வழக்கு விசாரணை முடியும் வரை தலைமறைவாக கூடாது என நிபந்தனை விதித்து மதுரை ஆதீனத்திற்கு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியது. தன்னை கார் ஏற்றி கொள்ள முயற்சி நடந்ததாக மதுரை ஆதீனம் கூறியது குறித்து சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். சென்னையில் பேத்தியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தாத்தாவுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1.5 லட்சம் இழப்பீடு வழங்க அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. கடந்த 2024 மயிலாப்பூரில் 7 வயது சிறுமி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது தாத்தா பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டார். தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை இதழியல் நிறுவனம் தொடங்கப்படுவதாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை இதழியல் நிறுவனத்தில் இதழியல் முதுநிலை பட்டய படிப்பினை இக்கல்வியாண்டு முதல் தொடங்குவதற்கு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் நிர்வாக குழு தலைவராக N. ராம் நியமிக்கப்பட்டுள்ளார். வேலூர் அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் உள்ளவர்களுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இரு தரப்பினரும் மாறி மாறி சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேல்மணவூர் கிராமத்தினரை மறுவாழ்வு முகாமினர் தாக்கியதாக கூறி மறியலில் ஈடுபட்டனர். ஆனால் கிராம மக்கள்தான் தங்களை தாக்கியதாக கூறி மறுவாழ்வு முகாமினரும் மறியலில் ஈடுபட்டனர்.
திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே மின் விரோதத்தில் பெண் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த தங்கராஜ் மனைவி உசைனாவுக்கும் பக்கத்து வீட்டுக்கு உரிமை கொண்டாடி வரும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மணிவண்ணனுக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே மன்னார்புரம் சந்திப்பில் மீன் லோடு ஏற்றிச் சென்ற மினி லாரியும் காரும் மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் மீன் ஏற்றிச் சென்ற மினி லாரி கவிழ்ந்து மீன் பெட்டிகள் சாலையில் சிதறிய நிலையில் கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த டூ வீலர் மீது மோதி நின்றது. சிவகங்கை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் சாதி ரீதியில் துன்புறுத்தி வெளியேற்றிய 5ஆம் வகுப்பு மாற்றுத்திறனாளி பட்டியலின மாணவனை மீண்டும் அதே பள்ளியில் சேர்க்கும்படி கல்வி அதிகாரி உத்தரவிட்டார். ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் படித்த மாணவன் அஜய்குமாரை மிரட்டி டிசியை வாங்க வைத்ததாக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு தந்தை புகார் மனு அனுப்பியிருந்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் கைது செய்யப்பட்ட நபரிடம் லஞ்சம் பெற்ற வழக்கில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரை சிபிஐ போலீசார் கைது செய்தனர். திருநள்ளாறு காவல் நிலையத்தை சேர்ந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் பக்கிரிசாமி என்பவர் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரிடம் லஞ்சம் வாங்கியதாக சிபிஐயிடம் புகார் அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் இளைஞர்களை தாக்கி பொய் வழக்கு போட்ட காவல் ஆய்வாளருக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு இளைஞர்களை தாக்கி பொய் வழக்கு போட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் பலமுறை சம்மன் அனுப்பியும் காவல் ஆய்வாளர் சிங்காரவேலு நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. சென்னை பெருநகரையே தூய்மையாக வைத்திருக்க வேண்டிய மாநகராட்சி அலுவலகமே சுகாதார சீர்கேடாக இருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ரிப்பன் மாளிகையில் உள்ள ஆண்கள் கழிப்பறை சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதோடு அலுவலகத்தை சுற்றி வைக்கப்பட்டுள்ள செடிகளுக்கு மத்தியில் காலி மது பாட்டில்களும் கிடக்கின்றன. ஆந்திர கொத்தனார் கடத்தப்பட்ட விவகாரத்தில் கடத்தல் கும்பலுக்கு உடந்தையாக இருந்த 2 காவலர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கொத்தனார் ஏசுபாபு கடத்தப்பட்ட நிலையில் காவலர்கள் பாலசுப்ரமணியனும் வினோத்குமாரும் 10,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு கடத்தல் கும்பலுக்கு உறுதுணையாக இருந்தது தெரிய வந்தது. ஆவடி திருவள்ளூர் வழியாக அரக்கோணம் செல்லும் புறநகர் மின்சார ரயில்கள் 2.5 மணி நேரத்திற்கு பிறகு இயக்கப்பட்டதால் பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். இதனால் பயணிகள் கூட்டத்தால் ரயில்கள் நிரம்பி வழிந்தன. சென்னை சென்ட்ரல் பேசன் பிரிட்ஜ் அருகே புறநகர் மின்சார ரயில்கள் செல்லும் லைனில் பாதிப்பு ஏற்பட்டதால் புறநகர் மின்சார ரயில்கள் 2.5 மணி நேரமாக இயக்கப்படவில்லை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே கழிவுநீர் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தினை இதுவரை மூடாமல் இருப்பதால் விபத்து நேரும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. அவ்வழியே தான் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் செல்வதால் இரவு நேரங்களில் பள்ளங்களில் விழக்கூடும் என பெற்றோர் அஞ்சுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் சாலையில் நடந்து சென்ற நபர் ஒருவர் கழிவுநீர் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழும் சிசிடிவி காட்சி வெளியாகியது. கம்பன் நகரில் தோண்டப்பட்ட பள்ளத்தை தனது வீட்டிற்கு செல்வதற்காக ஐஸ் வியாபாரி கடக்க முயன்ற போது தவறி விழுந்ததில் கால் முறிந்தது. தூத்துக்குடி மாவட்டம் திசையன்விளை அடுத்த மன்னார்புரம் பகுதியில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து மீன் ஏற்றிச் சென்ற சரக்கு ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஏர்வாடியைச் சேர்ந்த குழந்தை என்ற மீன் வியாபாரி விற்பனைக்காக ஆட்டோவில் மீன் ஏற்றிச் சென்ற போது இந்த விபத்தில் சிக்கினார். உடனே அங்கிருந்தவர்கள் மீட்டு அனைவரையும் பத்திரமாக அனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. திருவேங்கடம் பகுதியில் 16 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக வெங்கடேஷ் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மீதான குற்றம் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபணமானது.
போதை கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறி சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை அடிமையாகி வருவதாகவும் அதனை தடுக்க வேண்டும் என்றும் RS ராஜேஷ் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சென்னை போரூர் சாலையில் பெரும் பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். நூம்பல் அகரம் சாலையில் திடீரென சுமார் 20 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டதால் அதனை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே செல்லும் நிலைக்கு ஆளாகினர். இதையடுத்து அந்த பள்ளத்தை சுற்றி காவல் தடுப்புகள் அமைக்கப்பட்டன. வேலூரில் பைக்கில் வந்த 3 இளைஞர்கள் நகை பாலிஷ் போடும் கடைகளில் பூட்டை உடைத்து 300 கிராம் வெள்ளியை திருடிச் சென்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியானது. பழைய பேருந்து நிலையம் பின்புறம் மெயின் பஜார் பகுதியில் உள்ள இந்த கடைகளில் இரும்பு ராடால் பூட்டை உடைத்து திருடப்பட்டது தெரிய வந்துள்ளது. யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து சேதப்படுத்தி வரும் நிலையில் இதனை தடுக்க வனத்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என அதிகாரிகளிடம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் வனத்துறை அதிகாரிகள் முறையாக எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகரமன்ற கூட்டத்தில் ஆணையாளர் பங்கேற்கவில்லை என்றால் அவருடைய அறைக்கு பூட்டு போடுவோம் என்று கவுன்சிலர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். வெள்ளியன்று நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்திற்கு ஆணையாளர் சாந்தி வராததை கண்டித்து கூட்டத்தில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள் நகரமன்ற தலைவரிடம் கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே மாட்டு பண்ணை உரிமையாளரை காரில் கடத்திச் சென்றதாக தென்காசியைச் சேர்ந்த பைனான்ஸ் அதிபர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். 2 கார்களில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி தனது கணவர் பிரகாஷை கடத்திச் சென்றதாக வாகன பதிவெண்ணுடன் அவரது மனைவி சிவசங்கரி போலீசில் புகார் அளித்தார். சபரிமலை ஐயப்பன் கோயில் சன்னதிக்கு பின்புறம் உள்ள திருநீர்குளம் அருகே கொடிய விஷம் கொண்ட ராஜநாகத்தை வனத்துறையினர் போராடி பத்திரமாக பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டனர். மாதாந்திர பூசைக்காக புதன்கிழமை சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. இந்த நிலையில் திருநீர்குளம் அருகே கொடிய விஷம் கொண்ட ராஜநாகம் இருந்த நிலையில் விரைந்து சென்ற வனத்துறையினர் போராடி பிடித்தனர். போலி முகவரியை பயன்படுத்தி சிம் கார்டு வாங்கிய வழக்கில் மாவோயிஸ்ட் தலைவர் ரூபேஷ்க்கு ஆயுள் தண்டனை விதித்து சிவகங்கை செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. இளையான்குடி அருகே இடையன் வயலைச் சேர்ந்த நேரு என்பவரது முகவரியை பயன்படுத்தி போலியாக சிம் கார்டு வாங்கியதாக ரூபேஷை போலீசார் கைது செய்திருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கூலி தொழிலாளியை கொலை செய்த கட்டட மேஸ்திரிக்கு கூடுதல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. வாணியம்பாடியைச் சேர்ந்த கட்டட மேஸ்திரி சேகர் தன்னுடன் தகாத உறவிலிருந்த தாழனூரைச் சேர்ந்த இந்திரா, கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த தொழிலாளி சீனிவாசனுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து கட்டையால் அடித்து கொன்றார். சென்னை பள்ளிக்கரணை அருகே பைக்கில் வந்த கும்பல் இளைஞரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேடவாக்கத்தைச் சேர்ந்த மணி என்கிற சிமிலி மணி ஜல்லடையான்பேட்டையில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது 3 பைக்குகளில் சென்ற 4 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் வெட்டியது. நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த மகனை அவரது தந்தை கட்டிப்பிடித்து கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது. சித்தாய்மூரில் உள்ள அருள்மிகு நல்ல முத்துமாரியம்மன் கோயிலில் குத்துவிளக்கு பூசையை முன்னிட்டு மின் விளக்கால் அலங்கரிக்கும் பணியில் நமச்சிவாயபுரத்தைச் சேர்ந்த 18 வயதான இளைஞர் ஹரிசுதன் என்பவர் ஈடுபட்டிருந்தார். அப்போது மின்சாரம் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். மதுரை விளாங்குடியில் வாட்ஸ்அப்பில் வந்த தகவல் அடிப்படையில் மெத்தபெட்டமைன் விற்பனை செய்ததாக இரட்டை சகோதரர்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் பெங்களூரு சிறையில் இருந்தபோது ராமன், லட்சுமணன் உள்ளிட்ட 4 பேரும் இன்ஸ்டா மூலமாக ரவுடிகளுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு மெத்தபெட்டமைன் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே சோலார் மின் உற்பத்தி நிறுவனம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விசிக நிர்வாகிகளுடன் இணைந்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்லப்பள்ளி கிராமத்தில் அமைக்கப்பட்டு வரும் சோலார் மின் உற்பத்தி நிறுவனம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் சோலார் மின் உற்பத்தி நிறுவனத்தால் நிலத்தடி நீர் பற்றாக்குறை ஏற்படும் என குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே டான் போஸ்கோ பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியின் போது மாணவர்களை வெளியிலிருந்து வந்த நபர்கள் தாக்கியது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கெடிலத்தில் செயல்பட்டு வரும் பள்ளியில் வட்டார அளவில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. அப்போது ஏற்பட்ட தகராறில் ஒரு தரப்பு மாணவர்களுக்கு ஆதரவாக வெளியிலிருந்து வந்த நபர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்ய முயன்றவரை போலீசார் கைது செய்தனர். மணிமேகலை வீதியைச் சேர்ந்த கௌரி சங்கர் என்பவர் கேரள லாட்டரிகள் மற்றும் துண்டுச் சீட்டில் ஏற்கனவே பரிசு விழுந்த எண்களை எழுதி மக்களை ஏமாற்றி வந்ததை அறிந்து போலீசார் அவரை பிடித்துச் சென்றனர். சென்னை அடுத்த மதுரவாயலில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஓட்டுநரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் மதுரவாயல் பகுதியில் உள்ள தனியார் கார்டனில் குடும்பத்துடன் தங்கி வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் அங்குள்ள கழிவறைக்கு சென்றபோது ஓட்டுநர் ஆனந்தன் அவரை பின்தொடர்ந்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியாக உள்ள அக்யூஸ் திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத்லாவில் நடைபெற்றது. அப்போது பேசிய படத்தின் கதாநாயகன் உதயா புதிய திரைப்படங்கள் வெளியாகி 3 நாள் விமர்சனம் செய்யக்கூடாது என யாரும் சொல்லக்கூடாது என தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் சாலையின் குறுக்கே வந்த பசுமாடு மீது வேன் மோதி கீழே கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். சிறுச்சேரியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண்களை அழைத்து வந்த வேன் கேளம்பாக்கம் புதிய பைபாஸ் சாலையில் விபத்துக்குள்ளானது. இதில் பிரேமா என்பவர் உயிரிழந்த நிலையில் 8 பேர் படுகாயமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பாடி கிராமத்தில் இருளர் மக்களுக்கு நிலம் மற்றும் பட்டா வழங்கியதைப் போல தங்களுக்கு பட்டாவுடன் கூடிய நிலத்தை அரசு வழங்க வேண்டும் என பட்டியலின மக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். கிராமத்தில் உள்ள 12 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தில் இருளர் மக்களுக்கு வழங்கியது போக மீதமுள்ள இடத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்றனர். செங்கல்பட்டு அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கூலி தொழிலாளிக்கு போக்சோ நீதிமன்றம் 20 ஆண்டு கால கடுங்காவல் தண்டனை விதித்தது. பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமியை அவரது தந்தையின் நண்பரான கீர்த்தி ஜான் பால் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. சென்னை சோழிங்கநல்லூரில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக இருவரை போலீசார் கைது செய்தனர். சோழிங்கநல்லூர் ஏரிக்கரை பகுதியில் போதை மாத்திரை விற்பனை செய்து வந்ததாக ஆட்டோ ஓட்டுநர் பாபு மற்றும் ஐயப்பன் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா மற்றும் 179 போதை மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி அருகே பைக் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் செல்போன் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்த நபர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலமையூர் கோழிப்பண்ணை பகுதியைச் சேர்ந்த சுந்தரசேகர் என்பவர் பைக்கில் பரனூர் சுங்கச்சாவடி அருகே சென்றபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதிய விபத்தில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். காட்டு பன்றிகளை சுடுவதற்கு சட்டம் இயற்றப்பட்ட பின்பும் நெல்லையில் கூண்டு வைத்து பிடிப்பதாக சொல்லி வனத்துறை அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் வேதனை தெரிவித்தனர். வனத்துறை காட்டு பன்றிகளை பிடிப்பதில் சுணக்கம் காட்டுவதால் பல ஏக்கர் பரப்பிலான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் நீதிமன்ற உத்தரவின்படி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திறக்கப்பட்டது. இரு சமூகத்தினருக்கு இடையேயான பிரச்சனையில் கோவில் மூடப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தது. தற்போது கோவில் திறக்கப்பட்டதை தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்தனர்.
தெலங்கானா மாநிலம் சித்திப்பேட்டை மாவட்டம் ஹோஸ்னாபாத் நகரத்தில் பெட்ரோல் நிலையத்தில் ஊழியர் ஒருவர் பைக் டேங்கில் பெட்ரோல் நிரப்பிக் கொண்டிருந்த போது குழாயிலிருந்து திடீரென தீப்பற்றிய சிசிடிவி காட்சி வெளியாகியது. அப்போது பெட்ரோல் நிரப்பும் குழாயை கீழே வீசி எறிந்த நிலையில் அங்கு ஓடி வந்த மற்றொரு ஊழியர் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் பற்றி எரியும் காட்டுத் தீயை கட்டுக்குள் கொண்டுவர முடியாமல் பேரிடர் மீட்பு படை வீரர்கள் தவித்து வருகின்றனர். காட்டுத் தீ காரணமாக மலைப்பகுதியில் இருந்து பெரும் புகைமூட்டம் பரவி வருகிறது. தீ மளமளவென பற்றி வருவதால் அரிய வகை தாவரங்கள், மரங்கள் மற்றும் வன உயிரிகள் தீக்கிரையாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தென்கொரியாவில் தொடர்ந்து 3வது நாளாக வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. நாட்டின் தெற்கு மற்றும் மேற்கு மாகாணங்களில் கனமழை விடாமல் பெய்ததால் விளைநிலங்கள் அனைத்தும் வெள்ளம் சூழ்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் நூற்றுக்கணக்கான ஆடு மாடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நடப்பாண்டில் 6வது சக்தி வாய்ந்த புயலை எதிர்கொள்ள தெற்கு சீனா தயாராகி வருகிறது. பிஃபா சூறாவளி வலுப்பெற்றுள்ளதால் வரும் நாட்களில் பலத்த காற்று மற்றும் பலத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சீன வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே நீர்நிலைகள் நிரம்பி வழிவதால் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உணவு பற்றாக்குறை மற்றும் விலைவாசி உயர்வால் காசாவில் பசி பட்டினி அதிகரித்திருக்கும் நிலையில் உலக நாடுகள் உதவ வேண்டி பாலஸ்தீன மக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருவதால் குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். காசாவில் நிவாரண முகாமாக செயல்பட்டு வந்த பள்ளியை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் பதைபதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஒரு பள்ளி மீது குண்டு விழுந்து வெடிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அப்போது குழந்தைகள் தன் தாயின் கரங்களை பற்றிக் கொண்டு பதறியடித்து ஓடும் பரிதாப காட்சியும் பதிவாகியுள்ளது. பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏமனில் மாபெரும் மக்கள் பேரணி நடைபெற்றது. ஏமன் தலைநகர் சனாவில் வாரந்தோறும் பேரணி நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் இனப்படுகொலை செய்து வருவதாக இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஒன்று கூடிய மக்கள் கையில் பதாகைகளை ஏந்தி தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தினர். அமெரிக்காவில் வெளிநாட்டு வாகனங்களுக்கான இறக்குமதி வரியை அதிபர் டிரம்ப் உயர்த்தியதன் எதிரொலியாக பெல்ஜியத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட வேண்டிய வாகனங்கள் துறைமுகத்தில் தேக்கமடைந்தன. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டிய 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஆண்ட்வெர்ப் ப்ரூஜஸ் துறைமுகத்தில் கேட்பாரற்று கிடக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் கிழக்கு சைபீரியா பகுதியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 8 கிராமங்கள் நீரில் மூழ்கின. வெள்ளத்தில் சிக்கிய சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களை அவர்களின் பண்ணை விலங்குகள் மற்றும் செல்ல பிராணிகளுடன் மீட்பு படையினர் மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் சென்றனர். உக்ரைனுடனான போரை நிறுத்த மறுப்பதால் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகளை விதித்தது. இதன் விளைவாக உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளன. அதன்படி பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 68 சென்ட்ஸ் உயர்ந்து பீப்பாய்க்கு $70.20 வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியேட் எண்ணெய் 81 சென்ட்ஸ் உயர்ந்து $68.35 வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளது. லண்டனில் புலம்பெயர்ந்து வருபவர்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்ற போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இந்த போராட்டத்தில் காவல் வாகனங்கள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள ஒரு ஹோட்டல் சேதமடைந்தது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஆட்டங்கள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. சவுத்தம்ப்டனில் 16ஆம் தேதி நடைபெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி தொடரில் 1-0 என முன்னிலையில் உள்ளது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட் தொடரில் 30 கிராம் தங்கச்சங்கிலி பொருத்தப்பட்ட ஜெர்சியை அணிந்து கெயில் தலைமையிலான மேற்கிந்திய தீவுகள் அணி விளையாட உள்ளது. துபாயை சேர்ந்த லோரன்ஸ் என்ற ஆடம்பர ஆடைகள் வடிவமைப்பு நிறுவனம் இந்த ஜெர்சியை தயாரித்துள்ளது.
மான்செஸ்டரில் நடைபெறும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் தொடரில் இந்திய அணி கூடுதலாக ஒரு பவுலரை வைத்து விளையாட வேண்டும் என ரஹானே ஆலோசனை தெரிவித்துள்ளார். இவ்வாறு விளையாடினால் 20 விக்கெட்டுகளை கைப்பற்ற முடியும் என கருதுவதாகவும் தனது யூடியூப் சேனலில் ரஹானே கூறியுள்ளார். கோலி எதிரணியினருடன் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தினால் பேட்டிங்கிலும் சிறப்பாக செயல்பட்டு அதிக ரன்களை குவிப்பார் என்றும், ஆனால் கில்லிடமிருந்த ஆக்ரோஷம் 2வது இன்னிங்ஸ் பேட்டிங்கில் அவரிடம் வெளிப்படவில்லை என முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சுரேக்கர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுதான் விராட் கோலி சுப்மன் கில் இடையே உள்ள வித்தியாசம் என்றும் அவர் கூறியுள்ளார். அணி வீரர்களை எப்படி கையாள்வது என்பது குறித்து தோனியிடமிருந்து கில் கற்றுக்கொள்ள வேண்டும் என தென்னாப்பிரிக்கா முன்னாள் வீரரும் இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளருமான கேரி கிறிஸ்டன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், தோனியை விட வீரர்களை சிறப்பாக கையாளும் கேப்டனை தாம் பார்த்தது கிடையாது என புகழாரம் சூட்டினார். ட்ரோன் படத்தின் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட 3வது பாகமான ட்ரோன் ஏரிஸின் ட்ரைலர் வெளியாகியுள்ளது. 1982ஆம் ஆண்டு வெளியான ட்ரோன் படம் நல்ல வரவேற்பை பெற்றது. அப்படத்தின் தொடர்ச்சியாக 2010இல் ட்ரோன் லெகசி வெளியானது. தற்போது 3வது பாகமாக ட்ரோன் ஏரிஸ் உருவாகியுள்ளது. தென்னிந்திய சினிமாவில் மட்டுமில்லாமல் பாலிவுட்டிலும் பிரபலமாகி வரும் நடிகை ஸ்ரீலீலா தற்போது ரன்வீர் சிங்குக்கு ஜோடியாக ஒரு புதிய படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ஸ்ரீலீலா பாலிவுட்டில் கார்த்திக் ஆரியனுக்கு ஜோடியாக அறிமுகமாகவிருக்கிறார். இப்படம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய விருது பெற்ற இயக்குனர் மதுர் பந்தார்கர் இயக்கும் தி வைவ்ஸ் படத்தில் ரெஜினா நாயகியாக நடிக்கிறார். தேசிய விருது பெற்ற இயக்குனர் மதுர் பந்தார்கர் ஃபேஷன் ஹீரோயின் போன்ற படங்களில் பெண்களின் உணர்வுகளையும் வாழ்க்கை பாதைகளையும் மையமாக கொண்டு கதைகளை இயக்கியுள்ளார். தற்போது தி வைவ்ஸ் மூலம் மீண்டும் அதே பாதையை தொடர்ந்துள்ளார். பாட்ஷா திரைப்படம் வெளியாகி 30 வருடங்கள் நிறைவடைந்த நிலையில் திரைப்படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது குறித்து அதன் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பாட்ஷா திரைப்படமே தங்களால் தான் ரஜினி என பெருமிதம் தெரிவித்தார். கல்ட் கிளாசிக்கான பாட்ஷா சினிமா வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் அவர் புகழாரம் சூட்டினார். புதுக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற 2 கோவில்களில் மாவட்டம் செழிப்படைய வேண்டியும் குடும்பங்கள் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ வேண்டியும் பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் 141 பெண்கள் கலந்து கொண்ட குத்துவிளக்கு பூஜையும், தண்டாயுதபாணி கோவிலில் 200 பெண்கள் கலந்து கொண்ட விளக்கு பூஜையும் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கீழத்தெரு மாரியம்மன் கோவில் தீமிதி உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 300 ஆண்டுகள் பழமையானது என கூறப்படும் இக்கோவிலின் தீமிதி உற்சவம் ஆரம்பித்துள்ள நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா 27ஆம் தேதியும் அதனைத் தொடர்ந்து 28ஆம் தேதி தீமிதி உற்சவமும் நடைபெறவுள்ளது. ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை ஒட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் உள்ள நாகமுத்து மாரியம்மன் கோயிலில் செடல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை ஒட்டி பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பைக்கில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் எழுந்தருளினார். திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் நடிகை நளினி மடிப்பிச்சை எடுத்து காணிக்கை செலுத்தினார். திருவேற்காடு கருமாரியம்மன் தனது கனவில் வந்து எனக்கு என்ன செய்ய போகிறாய் என கேட்டதாகவும், என்ன செய்வது என்று தெரியாமல் மடிப்பிச்சை ஏந்தி தன்னால் முடிந்த காணிக்கையை தருகிறேன் அம்மா என்று தெரிவித்ததாகவும் நடிகை நளினி கூறினார். 2025ஆம் ஆண்டுக்கான அப்பாச்சி ஆர்டிஆ 310 மாடல் பைக்கை டிவிஎஸ் நிறுவனம் இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. மக்களை கவரும் வகையில் தோற்றத்தில் சில மாற்றங்களுடன் சாவியில்லாத ரிமோட் சிஸ்டம் உள்ளிட்ட மேம்பட்ட வசதிகளுடன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த பைக்கின் விலை 2,40,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.